மணியையும் கூப்பிடுங்க பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த டாபிக் போகுது. ஸோ மணி வர்றாப்புல உட்காந்தோடனே நீங்கள் பண்ணது தப்பு, ராத்திரிலாம் எங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் பேசாதீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க, அவளை பற்றி இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசி மணியை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ மணி டிசப்பாயின்மெண்ட் ஆகி அங்கிட்ட இன்னும் தெரியுறாரு. பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கோட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கோட் ரெட் அப்படின்ட்டு. நீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2ல பார்த்துருப்பீங்க, கோட் ரெட்டு ஓ அதுவா 4 ரெட் அப்படிங்கிற மாதிரி போடும்போது பிக் பாஸோட வாய்ஸ் வந்துருச்சு. பிக் பாஸோட வாய்ஸ் வந்துட்டு இந்த வீட்டில் நீங்கள் வெளி உலக வாழ்க்கையை பற்றி பேசுனதுனாலையும் நீங்கள் வந்து கோட் வேர்டு யூஸ் பண்ணனாலையும் உங்களோட நேரம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தோடனே இவங்கெல்லாம் ஓவரா அப்படின்னா அழுக, பயங்கர அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் பிக் பாஸ் வாய்ஸ் இருக்குது. சொல்றாரு என்ன சொல்லலாம், என்னோட வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவும் தனியாகவும் அவங்களோட கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மனசு அஃபெக்ட் பண்ற மாதிரியும் அவங்க மனநிலை பாதிக்கிற மாதிரி இங்கே பேச்சு வார்த்தையோ வெளி உலக இதுவோ கொண்டு வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் அதை பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை வந்து அப்பாலஜி பண்ணி கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ எப்பயும் போல நீங்க ப்ரோமோல ஹை பிச்சுக்கு போயிட்டு நீங்க அந்த ரியல் எபிசோட்ல பார்க்கும்போது நமக்கு ஒய்யின்னு இருக்கும்ல,